உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். கையை டவுல போட்டு கட்டி இந்த இடத்துல தடி போட்டு அந்த அச்சாங்க. ஞாயிற்றுக்கிழமை சமையன்றதுனால மீன் கொஞ்சம் ரேட் அதிகமாக போனதுனால யாருமே அவர் கண்டுக்கல. அப்படி எல்லாரும் 12 பேர் இருக்கும் போது அவர் பேட்டா மட்டும் அங்கே போய் சேரல. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த பேட்டா அந்த அண்ணன் வந்தால் அங்கே குத்துருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே சாயந்தரமே எங்களுக்கு ஃபோன் வருது, இந்த போல் ஒரு ஆள் மிஸ்ஸிங்கு. அவர் நீங்கள் ஸ்டேஷன் அண்ணன் எல்லாம் சொல்லுங்கப்பா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்களும் நடந்ததை தான் சொன்னோம். நடந்ததை சொல்கிறப்போ எங்களை எல்லாரையும் போட்டு ரொம்ப அடித்து ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அதில் ஒரு அக்கா என்ன பண்ணாங்கன்னா, கத்தி எடுத்து எங்களை சொல்கிறாங்க, உன்னை குத்திடுவேன் இந்த இடத்துலயே அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டுறாங்க. என்னை அடித்தது இன்ஸ்பெக்டர். அதான் நடந்ததை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நாங்கள் இந்த மாதிரி அவரு முன்னாடி இருந்தாரு, அவர் தான் நாங்கள் லாஸ்டா பார்த்தது அப்பதான் அவரை. அதுக்கப்புறம் அவர் இன்னொருத்தரையில பேசுறாரு. அவரும் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நானும் பார்த்தேன், லாஸ்டா அவனை நான் அப்பதான் பார்த்தேன் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமும் மீறியும் எங்களை அவங்க அடிச்சு மறுபடியும் அதே கேள்வியே கேட்டுட்டே இருக்காங்க. அப்பயும் நாங்க ஒரே பதில் தான் சொல்றோம். அப்பயும் எங்க மேல அந்த குற்றச்சாட்டை அப்படியே வைக்கிறாங்க. எங்களை பைப்புல அடிச்சாங்க. அதாவது இந்த இடத்துல கழுத்துல மாட்டி இப்படி கை தூக்கி அந்த மாதிரி அடிச்சாங்க. தொடையில வச்சாங்க சார், கழுத்துல 2 பக்கம் வச்சாங்க. அப்புறம் அந்த முதுல வச்சாங்க. இந்த கையை டவுல போட்டு கட்டி இந்த இடத்துல தடி போட்டு அந்த வச்சாங்க. உண்மை சொல்லுனாங்க. ஏன்னா நீ என்னதான் கேட்டாவ இதே வார்த்தைண்ணா, இது ஒழுங்கா சொல்றா, எங்கன்னா வெட்டிக்கிட்டு எங்கெல்லாம் தனியாக போட்டீங்களா அப்படின்னு கேட்க. ஏன்னா நான் ஏன்னா வெட்ட போகிறோம், எல்லாம் ஒரே ஆள் தானே, அவங்களும் எங்களுக்கு ரொம்ப வேண்டி போட்டது தான், நாங்கள் ஏன்னா வெட்ட போகிறோம். இனிதான் தெரியும் சார். அவங்க இந்த சார்ந்த தான் அவங்க பெரிய எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிக்கிறாங்க சொல்லி ஸ்டான்லையும் அட்மிட் சொல்லுவதா எல்லாம் எழுந்து ஓயிட்டுறாங்க. அப்புறம் போலீஸ்லாம் எங்களை கேட்டாங்க, பா நல்ல வேலை நீங்கள் தப்பிச்சிங்கப்பா, இல்லைன்னா நீங்கள் எல்லாமே டெய்லி தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. உங்களை சந்தேகத்தின் பேர்ல தான் விசாரணை கொடுத்தாங்களா? இந்த மாதிரி ஒருத்தரை காண நீங்க தான் கடைசியா பாத்தீங்கன்றதுக்காக உங்களை கூப்பிட்டாங்களா? அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க, இல்லை எங்கள் அண்ணனை நீங்கள் அங்கே தீ தண்ணியில் போட்டீங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லிடுறாங்க. நாங்கள் ஏன் அடிக்க போகிறோம் அவங்கள எல்லாம் அன்பாக போர்டுக்கு போயிட்டு அன்பாக வரவங்க நாங்கள் ஏன் சண்டை போட போகிறோம், நல்லபடியாக தொழில் பண்ண நல்லபடியாக வந்துட்டோம். இந்தமாரி அவர் ஒரு மாதிரியாக இருந்தார். ஆனால் எப்படி போனார் ஏது போனார் நாங்கள் கவனிக்கல. அதோட மீன் விற்கிறது தான் பார்த்தேன். அது அவர் வரல, எங்கே போனார் தெரில, எப்படி வீடு தான் போயிருப்பாருன்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அப்புறம் பார்த்தா காணா போயிடுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ நேரமாக எத்தனை நாளாக நீங்கள் இந்த காவல்துறை விசாரணையில் நீங்கள் நெல் ப்ரொசஸில் எவ்வளோ நேரமாக இருக்கீங்க, எத்தனை நாளாக? நேற்றுலேருந்து 2 நாளாக இருக்கும். நைட்டில் அனுப்பிட்டு நைட்டில் காலையில் 8 மணிக்கு வர சொல்கிறாங்க. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.